புகழ்பெற்ற தூய அன்னை லூர்து ஆலய உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற நபரை வில்லியனூர் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மாதா கோவில் கடந்த 24ஆம் தேதி காலை வழக்கம் போல திறக்கப்பட்டது. அப்பொழுது ஆலயத்தில் உள்ள உண்டியல் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஆலயத்தின் ஊழியர்கள் பங்குத்தந்தை ஆல்பர்ட்டிற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் உண்டியல் உடைத்து பணத்தை கொள்ளையடித்து இருப்பதாக பங்குத்தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் தமிழக தேர்தல் நடைபெற்ற அன்று 23ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் கதவை உடைத்து உண்டியலை உடைத்திருப்பது தெரியவந்தது. தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ஆலயத்தின் பின்கதவு இரும்பு கம்பியால் உடைத்து உண்டியலை உடைத்தது சுமார் 50,000க்கும் மேல் பணம் திருடி இருக்கலாம் எனவும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் திருடனை பிடிக்கும் முயற்சியில் வில்லியனூர் போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுகாதாரத்துறையின் தொடர் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கையால் உள்ளூர் தொற்றினால் மலேரியா ஏற்படாத நிலையை தற்பொழுது புதுச்சேரி அடைந்துள்ளதாக நலவழித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் தேதி உலக மலேரியா தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகள் மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை முழுவீச்சாக திறம்பட செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அவ்வகையில் 2026 கருத்து மலேரியாவை ஒழித்திட இப்பொழுது நம்மால் முடியும், நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்தியே செயல்பட உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. உலக மலேரியா தினத்தின் அனுசரிப்பும் நோக்கமும் இதுதான். இந்த நாளில் இருந்து மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நோய் பரவுவதற்கு உகந்த பருவமழை காலங்களில் முனைப்போடு செயல்பட வழிவகுக்கிறது. மலேரியா இல்லாத இந்தியாவை உருவாக்கும் என கூறப்பட்டுள்ளது. வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் நலன் மற்றும் குறைகேட்பு கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் டிஜிபி உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் டிஐஜி வழிகாட்டுதலின்படி காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் கருதி மற்றும் குறைகேட்பு, வேலை சூழல், குடும்ப நலன் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. இதேபோன்று வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு எஸ்பி சுப்பிரமணியன் தலைமையில் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள் ராஜகுமார், கலைச்செல்வன், கீர்த்திவர்மன் மற்றும் சாந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவலர்கள் எவ்வாறு தங்களின் கடமைகளை செய்ய வேண்டும், காவல்துறை பணி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோன்று அவர்களின் குடும்ப நலன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, வேலை மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சமநிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகள் மற்றும் வேலை நேரங்களில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளை எப்படி சமாளிக்க வேண்டும், அதேபோன்று பணி சுமைகள் ஏதேனும் உள்ளதா என உயர் அதிகாரிகள் காவலர்களிடம் கேள்வி எழுப்பினர். பின்னர் அப்படி ஏதேனும் பணி சுமைகள் இடர்பாடுகள் இருந்தால் கூறி அதனை உடனடியாக சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினர். மேலும் இந்த கூட்டத்தில் வில்லியனூர், மங்கலம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டிஜிட்டல் அலர்ட் செய்துள்ளதாக கூறி லாஸ்பேட்டையை சேர்ந்த மூதாட்டியிடம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த மூதாட்டியை 20 நாட்களுக்கு முன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் மும்பையிலிருந்து சிபிஐ போலீஸ் அதிகாரி பேசுவதாகவும் சைபர் பண மோசடி செய்த குற்றத்தில் நீங்கள் ஈடுபட்டுள்ளதால் டிஜிட்டல் அலர்ட் செய்துள்ளதாகவும் மிரட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க குறிப்பிட்ட தொகை வேண்டும் என்ற கூறியுள்ளனர். இதை நம்பிய மூதாட்டி தன் நகைகளை அடமானம் வைத்தும் வீட்டிலிருந்த பணத்தை சேர்த்து பல்வேறு தவணைகளாக 1 கோடி ரூபாய் மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார். அதன் பிறகு சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது அவர் தெரியவந்தது. இதேபோல முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஏற்றுமதி வணிக நிறுவனம் நடத்தி வரும் நபர் பேஸ்புக்கில் குறைந்த விலைக்கு முட்டைகள் விற்பனை தொடர்பாக விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின் அதிலிருந்து மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு முட்டைகளை வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளனர். எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் முன்பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பிய மர்ம நபருக்கு 65,000 ரூபாய் அனுப்பி ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த முட்டைகள் எதுவும் வீட்டிற்கு வரவில்லை. அதன் பின் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான 200 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை, ஜீவானந்தபுரம், திருப்பூர் குமரன் வீதியில் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா பொருட்களை பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருவதாக தன்வந்திரி நகர் போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் நாகராஜன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜன், வடக்கு குற்றப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ராஜு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்பொழுது அங்கு சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை போலீசார் பிடித்து விசாரித்த பொழுது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்ய வருவது தெரியவந்தது.
பின் அங்கிருந்து அவருக்கு சொந்தமான குடோனில் சோதனை செய்த பொழுது 1,50,000 ரூபாய் மதிப்பிலான 200 கிலோ குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. விசாரணையில் குயவர்பாளையம் TR நகர் முதல் குறுக்கு தெருவை சேர்ந்த மாசானமுத்து என்பதும் தனது வீட்டின் அருகே மளிகை கடை நடத்தி வருவதும் தெரியவந்தது. பெங்களூருவில் இருந்து குட்கா பொருட்களை வாங்கி வந்து இங்குள்ள சிறிய கடைகளுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவரிடமிருந்த குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்கும் பணி செய்ய வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கிடையாது. இருப்பினும் அரியாங்குப்பம், திருக்கனூர், கூனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, சுத்துக்கேணி கிராம பகுதிகளிலும் நாட்டு பட்டாசு தயாரிக்கப்படுகிறது. இந்த இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்பட்டுள்ளதா என போலீசார் சோதனை செய்தனர். திருக்கனூரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் போலீசார் சோதனை நடத்தினர். திருக்கனூர், கூனிச்சம்பட்டு, சுத்துக்கேணி, செட்டிப்பட்டு பகுதிகளில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களுக்கு சென்று பாதுகாப்புடன் பட்டாசுகளை தயாரிக்க வேண்டும், பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தினர். மேலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்கும் பணி செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தினர். விற்பனை செய்வோரின் விவரங்கள் மற்றும் முகவரியை பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பட்டாசு தயாரிப்பவரிடம் உரிய உரிமம் இருக்கிறதா என்றும் ஆய்வு செய்தனர். கரியமாணிக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கரியமாணிக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். சித்திரை மாதம் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து அர்ஜுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக பூங்கரகம் புறப்பாடு நடைபெற்ற தீமிதி திருவிழா மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. இரவு திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்ட வீதி உலா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் MP தன்ராஜ் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சண்முகம், குணாநிதி, சேகர், ஸ்ரீதர், சுந்தரமூர்த்தி, ரகு உட்பட ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி அருகே ECRல் தாறுமாறாக மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை போலீசார் விரட்டிச் சென்று பிடித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து ECR வழியாக சென்னைக்கு நேற்று முன்தினம் இரவு கருப்பு நிற டொயோட்டா கார் தாறுமாறாக சென்று பெரிய முதலியார் சாவடியில் சாலையில் சென்ற பைக்குகள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் சோதனை சாவடியில் போலீசார் பேரிகார்டு வைத்து அந்த காரை நிறுத்த முயன்றனர். அங்கேயும் அந்த கார் ஒரு சிலர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது. இந்த விபத்தில் வானூர் அடுத்த விஸ்வநாதம் முருகன், சின்ன முதலியார் சாவடி மணிகண்டன், புதுச்சேரி கதிர்காமம் பிரபு ஆகிய 3 பேரும் படுகாயமடைந்தனர். மரக்காணம் அருகே போலீசார் பொதுமக்களின் உதவியோடு அந்த காரை மடக்கி பிடித்தனர். அப்பொழுது பொதுமக்கள் காரில் இருந்தவர்களை சரமாரியாக தாக்கினர். காரில் இருந்த 2 பெண்கள் உட்பட 4 பேரிடம் போலீசார் விசாரணை செய்தனர். அதில் காரை ஓட்டி வந்தவர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த முகிலன் என்பதும், உடன் வந்தவர்கள் தூத்துக்குடி சின்னக்கடை தெருவை சேர்ந்த திவாகர், ஆத்மிகா, ஸ்ரீநிதி என்பதும் அனைவரும் சென்னையில் சட்ட கல்லூரியில் படித்து வந்ததும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் நண்பரின் பிறந்த நாளை கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடியில் கொண்டாடிவிட்டு மதுபோதையில் வந்ததும் தெரியவந்தது. அந்த காரை கோட்டக்குப்பம் போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 4 மணி நேரத்தில் 10 பேர் மூலம் இசை கருவிகளை கொண்டு திருமண மேடை அமைக்கப்பட்டது பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் எழில்நகரை சேர்ந்த வெங்கட நரசிம்மன் ஸ்ரீமதி தம்பதியரின் மகள் லக்ஷ்மி பிரபா என்கிற நிவேதிதா, வீணை கலைஞரான நிவேதிதா தனது 12 வயது முதல் வீணை இசைக்க பயிற்சி பெற்று வந்தார். 500க்கும் மேற்பட்ட மேடைகளில் கச்சேரி நடத்தியுள்ளார். அரியாங்குப்பத்தில் இயங்கும் புதுச்சேரி அரசின் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசைத்துறையில் பட்டப்படிப்பு இறுதியாண்டு படித்து வருகிறார். இவருக்கும் நாகர்கோவிலை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்கிற விஷாலுக்கும் திருமணம் நடைபெற்றது. தன்னுடைய திருமண மேடை இசை கருவிகளை கொண்டு அமைக்க நிவேதிதா விருப்பப்பட்டார். அதற்கேற்ப வீணை, நாதஸ்வரம், வயலின், மிருதங்கம், கடம், தபேலா, நாதஸ்வரம், ஹார்மோனியம், கித்தார் போன்ற இசை கருவிகளை கொண்டு மேடையை அலங்கரிக்க செய்தார். இயற்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வாழை இலை, வாழைக்கன்றுகளுக்கு மத்தியில் இசை கருவிகளை வைத்து அலங்கரித்தனர். 10 பேரை கொண்டு 4 மணி நேரத்தில் இந்த வித்தியாசமான மேடை தயாரானது. இதன் பின்னணியில் திருமண விழா நடைபெற்றது. விழாவிற்கு வந்த உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள் என பலரும் இசை மேடையை கண்டு வியந்து மணமக்களை வாழ்த்தினர். மேலும் இசை மேடையின் பின்னணியில் நின்று செல்ஃபி எடுத்தனர். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளை கண்டித்து புதுச்சேரியில் பாஜக மகளிரணி சார்பில் பேரணி நடந்தது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி மில் அருகில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கு மகளிரணி மாநில தலைவர் தாமரை செல்வி தலைமை தாங்கினார்.
மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி, மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, ஆடலரசு முன்னிலை வகித்தனர். பேரணியை கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், எம்எல்ஏக்கள் செல்வம், தீப்பாய்ந்தான், முன்னாள் எம்எல்ஏக்கள் அசோக் பிரபு, விக்ரமன், மாநில துணைத் தலைவர்கள் பாஸ்கர், அமாவாசை, பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணி மறைமலை அடிகள் சாலை வழியாக பழைய பஸ் நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலையை சென்றடைந்தது. பேரணியில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பெண்கள் மகளிர் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் 5 நாட்கள் நடைபெறும் துர்கா வாகினி பண்பு பயிற்சி முகாம் தொடங்கியது. விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகம் சார்பில் 5 நாட்கள் நடைபெறும் துர்கா வாகினி பண்பு பயிற்சி முகாம் புதுச்சேரி சூரமங்கலம் ஹயக்ரீவா பாலிடெக்னிக் கல்லூரியில் இன்று தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக அகில பாரத இணை பொதுச் செயலாளர் PM நாகராஜன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட தமிழக அமைப்பு செயலாளர் ராமன், வட தமிழக மாநில துணைத் தலைவர் ஞான குருஜி, வட தமிழக மாநில சேவா அமைப்பாளர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி பால இளங்கோ, வட தமிழ்நாடு மாநில இணை அமைப்பாளர் கலைமாமணி டாக்டர் K ஜோதி செந்தில் கண்ணன், புதுச்சேரி செயலாளர் நந்தகுமார் மற்றும் கடலூர் மாவட்ட செயலாளர் ஹரி, மாநில துர்கா வாகினி அமைப்பாளர் ஜெயந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சின்னத்திரை நடிகை சசி லயாவால் நடத்தப்படும் சஷ்டி பொட்டிக் மெகா எக்ஸ்போ புதுச்சேரி அருகே உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் 2026 ஏப்ரல் 25 சனிக்கிழமை மற்றும் ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை என 2 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இவற்றில் 300க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக சிறிய அளவிலான தொழில் முனைவோரால் நடத்தப்படுகிறது. இவற்றில் பல்வேறு வகையான புடவைகள், ஆபரணங்கள், ஃபேஷன், துணை கருவிகள், கையால் செய்யப்பட்ட கைவினை கருவிகள், வாழ்க்கை முறை உபகரணங்கள், ஆண் பெண் குழந்தைகள் ஆடை வகைகள், கைத்தறி ஆடைகள், மெகந்தி மற்றும் பல்வேறு வகையான உணவு வகைகள் உட்பட பல வகையான தயாரிப்புகள் இடம்பெறுகின்றன. மேலும் இந்த நிகழ்வு வளர்ந்து வரும் வணிகர்களுக்கும் வாடிக்கையாளர்களுடன் இணைவதற்கு அவர்களின் வரம்பை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த தளமாக நிகழ்வு செயல்படுகிறது. ஷஷ்டி பொட்டிக் மெகா எக்ஸ்போ அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை ஈர்க்கும் விதமாக மற்றும் உள்ளூர் திறமைகளை அதிகரிப்பதிலும் பெண்கள் தலைமையிலான நிறுவனங்களை ஊக்குவிப்பதிலும் ஒரு பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.